சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 26 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சேது நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசப்படியிலேயே வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே மகா அர்ச்சனா 2 பேரும் வந்து பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை முடியாது, ராம் வராமல் நான் வரமாட்டேன், காலில் கூட விழறேன்னு சொல்லி கெஞ்சி பார்த்துட்டேன், ஆனால் அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. அதான் அவன் வரமாட்டேங்கிறானே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவனா மனசு மாதிரி வரட்டும் சேதுங்கிறாங்க மகா. அவனா மனசு மாதிரி வர வரைக்கும்லாம் காத்துட்ருக்க முடியாது மகா, நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல, எப்படிங்க முடியும்? என் மேலே தான் ராம் கோமா இருக்கானே, நீங்கள் கூப்பிட்டே வராதவன் நான் கூப்பிட்டா வர போகிறேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் வந்தால் தான் நானும் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன இது குழந்தைத்தனமாக இருக்குது? மகா கூப்பிட்டாலும் அவன் வருவானாங்கிறது சந்தேகம் தான். அது வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்க போகிறீங்களா அப்படின்னு அர்ச்சனா பெத்த பிள்ளை வீட்டு விட்டு போயிட்டா. அதை பார்த்துட்டு நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. எல்லாம் அந்த தையல்காரி வேலை தான், இல்லாததையும் பொல்லாததையும் நம்மளை பற்றியெல்லாம் சொல்லி நல்லா ராமை ஏற்றி விட்டுருக்கா. இதை புரியாமல் அவனும் அதை கேட்டுட்டு ஆடிட்டு இருக்கான். அவனுக்கா புரிய வரைக்கும் நாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு புரியலன்னா நாம் தான் சொல்லி புரிய கூட்டிகிட்டு வரணும், அதுதான் நம்மளோட வேலை, அதை செய்யுங்கிறாங்க சேது. அவன் சுயமாக முடிவெடுத்த காலமெல்லாம் போயிடுச்சு, இதுக்கு மேலே யார் எதை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், பொறுமையாக இருங்க விட்டு பிடிப்போம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அண்ணன் அர்ச்சனா சொல்கிறது கேளுங்கண்ணே, அவன் அதிகபட்சம் 1 வாரம் கூட தாங்க மாட்டான், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாங்கிறாங்க சுபாஷ். என்னடா விட்டு பிடிங்கிறீங்க? விட்டு பிடிக்கிறக்கு அவன் என்ன மாடா? விட்டா பிடிக்க முடியாது, அவன் ஏன் புள்ள, இந்த வீட்டு வாரிசு, பிரச்சனைனா அது உடனே சால்வ் பண்ணோம், அப்புறம் பார்க்கலான்னா பெருசாக தான் ஆகுங்கிறாங்க சேது. மகா என்ன தான் அவனுக்கு மேலே கோவம் இருந்தாலும் அவனுக்கு வளர்த்த பாசம் கண்டிப்பாக இருக்கும், நீ போய் பக்குவமாக அவங்ககிட்ட பேச, அவன் மனசு மாறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறாங்க சுபாஷ். பக்கத்தில் தான் இருக்கான், வா போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, என்ன பேசி பார்க்குறது, கையோடு அவனை கூட்டிகிட்டு வரீங்க அவ்வளோதான் அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க மகா. அவங்களுக்கான அட்ரஸை சொல்கிறாங்க சுபாஷ். அந்த ஏரியாவில் தான் இருக்கான், ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சுபாஷ் சொல்ல, இங்கே வந்து கத்த தெரியுதுல, அப்போ அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து மகா வாட்ச்மேனை முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. எல்லாம் உன் வேலையாக தான் இருக்கும், நீயும் கூட்டு களவாணியாக தான் இருப்ப, நான் ஒன்று வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனசில் யோசிச்சுட்டே கிளம்பிடுறாங்க. மகா அர்ச்சனா 2 பேருமே முக்காடு போட்டுக்கிட்டு அந்த சந்துக்குள்ளே தேடி அலையிறாங்க ராம் வீடை. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க ராம் சீதா வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாலாம் அந்த ஏரியா அப்படி இப்படின்னு மாற்றி ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு அவங்களும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சீதா தைச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஏ தையல்காரி இங்கே வாடி அப்படின்னு அர்ச்சனா கூப்பிட சீதாவும் வெளியே வந்து பார்க்குறாங்க. பரவாயில்லையே, அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களே அப்படின்னு சீதா சொல்ல, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சீதா கூப்பிட, வேண்டாம் ராம வர சொல்லு, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க அர்ச்சனா. பாஸ் வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்ல, எங்கே போயிருக்காங்கிறாங்க மகா. அவங்க மளிகை கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, மளிகை கடைக்கா, சரி ஃபோன் நம்பர் கூட, நம்பர் வேற மாற்றிட்டான் அப்படின்னு மகா சொல்ல, ஃபோன் நம்பரா, அவரே யார்கிட்டையும் நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இப்போ வந்துடுவார் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட, வேண்டாங்கிறாங்க 2 பேரும். சேரில் உட்காருங்க, புது சேரு அப்படின்னு சீதா சொல்ல, நீயே போய் அந்த புது சேரில் உட்காரு, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே நிற்கிறாங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம், இந்த ஏரியா ஒரு மாதிரி கொசுக்கடி அதிகமாக இருக்கும், இந்த கொசுக்கு உங்களை மாதிரி பல்லன்னு இருந்தால் அது விடாது அப்படின்னு சீதா சொல்ல, பாத்தியா மகா நம்மள கொசுங்கிறாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, சீதா அப்படியே அவங்களுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க தைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மகா அர்ச்சனா 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற 2 ஜென்ஸ் அக்கான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏய் நான் உனக்கு அக்காவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவங்க ஒரு மாதிரியாக பேசவும் உடனே மகாவும் அர்ச்சனாவும் பயந்துக்கிட்டு சரி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அவள் கூப்பிடும்போது நம்ம உள்ளே போலியே, இப்போ எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஏ தையல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிடுறாங்க. திரும்பவும் வெளியே வர, நாங்கள் உள்ளே வந்து உட்காரலாமாங்கிறாங்க அர்ச்சனா. அதான் நான் கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னீங்களா, அப்புறம் இப்போ என்ன வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே வரலன்னு நல்லா இருக்காதுல்ல, நீ வேற ஃபீல் பண்ண அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, நான்லாம் ஃபீல் பண்ணல, நீங்கள் வெளியவே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்குறாங்க. இல்லை கால் வலிக்குது, நாங்கள் கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சீதா இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு உள்ளே ஓடி போய் சேரெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு பாய் எடுத்து கீழே போட்டுட்டு வெளியே வந்து சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்ல, எங்கே உட்காருறதுங்கிறாங்க. இதோ கீழே பாய் இருக்குல்ல, பாயில் உட்காருங்க அப்படின்னு சொல்ல, என்ன தரையில் பாயில் உட்காருதா அப்படின்னு மகா கேட்க, ஆமாங்கிறாங்க சீதா. ஏதோ சேர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அர்ச்சனா கேட்க, அப்போ இருந்துச்சு இப்போ இல்லைங்கிறாங்க. சரின்னு 2 பேரும் கீழே தரையிலேயே உட்காடுறாங்க. காஃபி டீ அப்படிங்கிறாங்க சீதா. அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து கோரஸாக சொல்ல, அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்ல வந்தேங்கிறாங்க சீதா. இந்த தையல்காரிக்கு கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு 2 பேருமே மனசுலேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை பார்த்தீங்களாக்கா, நம்ம வீட்டு பாத்ரூம் விட ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி வாழ்ந்தவன் இப்படி இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இவ கழுத்தில் தாலி கட்டின நேரம் அப்படின்னு சொல்லி சீதாவை பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களாக்கா நம்மளை கீழே உட்கார வச்சுட்டு அவள் ஸ்டூலில் உட்காந்துருக்கா, கல் நெஞ்சுக்காரி அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் எப்படி தான் ராம் தாங்குறானே தெரியல, திருமண பக்கமெல்லாம் சாக்கடை கொசுக்கடி
மனுஷன் வாழ முடியுமா இங்க? தாலி கட்டின நேரம் கோபுரத்துல இருந்தவன் குப்பையில விழுந்துட்டான். அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? இந்த நரகத்துல இருந்து எப்படியாவது ராம கூட்டிட்டு போயிடணும். ஆமாமா, அவனை மட்டும் கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏ குண்டு தக்காளி, என்ன பாஸ் இப்ப தனியா பிரிச்சு கூட்டிட்டு போனோம் அவ்வளவுதானே அப்படின்னு சீதா கேட்க ஆமாங்கிறாங்க அர்ச்சனா. நீங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குனாலும் அது நடக்காது. பாஸ் என் கூட தான் இருப்பாங்க, நானும் பாஸ் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஏய் ஒண்டி கொடுத்து நான் வந்தும் உன் திமிர அடங்கல அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. வேணான்னு பாக்குறேன், இப்ப நினைச்சா கூட உன்னை இந்த வீட்டோட கொளுத்திட்டு ராம கூட்டிட்டு போயிடுவேன். என்ன கொளுத்திடுவீங்களா? பயமா இருக்கே. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறாங்க சீதா. ஏய் நிறுத்திட்டு, என்ன நக்கலாங்கிறாங்க மகா. உங்களுக்கு தில் இருந்தா தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து பாஸ் பிரிச்சிருங்க பாக்கலாங்கிறாங்க சீதா. ஏய் கிழிஞ்ச துணியை தைக்கிற உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மகாக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? தேவையில்லாம பேசி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதேங்கிறாங்க அர்ச்சனா. நான் தான் சொல்றேனே, உங்களால முடிஞ்சா பாஸை கையோட இப்பவே கூட்டிட்டு போங்க பார்க்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல, நீ என்னடி சொல்றது? நாங்க வந்ததே அவனை கூட்டிட்டு போறதுக்காக தான் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. தாராளமா கூட்டிட்டு போங்க, இதோ பாஸே வந்துட்டாங்களே அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. திரும்பி பார்க்குறாங்க மகாவும் அர்ச்சனாவும். உடனே ராம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் மல்லிகை ஜாமான் இன்னொரு கையில் மண்ணெண்ணெய்னு ரெண்டையும் கையில் பிடிச்சி நிற்கிறாங்க. இதை பார்த்ததும், என்ன ராம் எங்களை பார்த்ததும் ஷாக் ஆகுவேன்னு பார்த்தா இப்படி வந்து வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணுற அப்படின்னு மகா அர்ச்சனா ரெண்டு பேரும் கேட்க, எனக்கு தெரியும் சித்தி நீங்கள் வருவீங்கன்னு. அதான் அப்பாவும் சித்தப்பாவும் என்னை பார்த்துட்டு போனாங்களே, அப்போவே எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இங்கே வருவீங்கன்னு. அது சரி சித்தா, ஏன் சித்திங்களை கீழே உட்கார வச்சிருக்க? சேரில் உட்கார சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பாஸ் அவங்க பிளாஸ்டிக் சேர்லாம் உட்கார மாட்டாங்களாம், ஹீட்டா அவங்க சோஃபாவில் தான் உட்காருவாங்களாம் அப்படின்னு சீதா சொல்ல, சரி காஃபி ஏதாவது போட்டு கொடுத்தியா அப்படின்னு ராம் கேட்க, காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன் பாஸ், ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தான் முந்திரி அல்வா பிடிக்குமே, நீங்கள் தான் மல்லிகை ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டீங்களே, நீங்களே உங்கள் கையால் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஆஹா என்னமா நடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாயை ஓப்பன் பண்ணி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. சித்தி நம்ம வசந்த மாளிகை எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படின்னு ராம் கேட்க, ராம் நீ எப்படி வசதியாக வாழ்ந்தவன், இங்கே வந்து இந்த புறா கூண்டில் நீ எப்படி தான் வாழ்ற அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்டு இருக்க. எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தானே இருக்கோம், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு ராம் சொல்ல, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோங்கிறாங்க ராம். ஆமாம் பாஸ், நம்ம முதல்ல இருந்ததை விட இப்போ இன்னும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோங்கிறாங்க சீதா. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். சீதா என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு எல்லா இடமும் சொர்க்கந்தாங்கிறாங்க ராம். அக்கா எதுக்கு தேவையில்லாத பேச்சலாம், நம்ம வந்த விஷயத்த சொல்லுவோம். சரி நீ இங்கே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிற, ஆனால் உங்கள் அப்பா அங்கே சந்தோஷமாக இல்லை, அவர் ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீ வந்தால் தான் அவர் வீட்டுக்குள்ளேயே வருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு மகா சொல்ல, பிள்ளைங்க பெற்றவங்களை கஷ்டப்படுத்துறதெல்லாம் அழகா அப்படின்னு சொல்லி மகா கேட்டுட்ருக்க. அப்போது பெற்றவங்க மட்டும் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தலாமா, அது அவங்களுக்கு அழகா அப்படின்னு ராம் திரும்ப கேட்க, சபாஸ் பாஸ்ங்கிறாங்க சீதா. ஏய் நீ என்ன ராம்க்கு பக்கவாதியமா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, இங்கே பாருங்க திரும்பவும் சொல்கிறேன், இது உங்கள் வீடு இல்லை எங்கள் வீடு, இந்த அதட்டல் உருட்டல் இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ராம் இப்போ உங்கள் அப்பா அங்கே நீ வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ கண்டிப்பாக வந்துதான் ஆகணும் அப்படின்னு மகா சொல்ல, இல்லை நான் வரமாட்டேன், நானும் சீதாவும் எக்காரணத்து கொண்டு நாங்கள் இனி அந்த வீட்டுக்கு வரமாட்டோம், எனக்கும் அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க ராம். அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.